என்னதான் பார்த்து பார்த்து மீன் குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டே இல்லையா? கண்டிப்பா இந்த ஒரு பொடிய யூஸ் பண்ணுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். என்னோட ஸ்டைல்ல மீன் குழம்பு பண்ணலாமா? நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பரா இருக்கும். இதோட வெந்தயம், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக தேங்காய் கூட 4 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுமே இதோட மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட 4-5 பீஸ் மாங்காய் பீஸ் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி மாங்காய் சேர்க்குறதுனால குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக வந்து இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குற பொடியே இந்த ஒரு ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா தான். இதில் 1 ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து தண்ணி விடும். அதனால் நல்லா வந்து திக்னஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து மீன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நவர மீனில் தான் குழம்பு வைக்கிறேன். பட் 2 கிழங்கா மீன் இருந்துச்சு என்கிட்ட எக்ஸ்ட்ரா, அதனால அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ மீன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு அதை ஒரு சின்ன கரண்டியோ ஸ்பூன் எதுனாலும் வச்சு மெதுவாக வந்து குழம்புக்குள்ளே தள்ளி விட்டுருங்க. அப்புறமா இதை மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் மிதமான ஹீட்டில் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக மல்லி இலையும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.